ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் கார்டன். இன்னைக்கு ஒரு சின்ன இடத்துல சின்ன வெங்காயத்தை சிம்பிளாக எப்படி வளர்க்கலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 6 இன்ச் பிவிசி பைப்பில் தான் வளர்த்துருக்கேன். 6 இன்ச் பைப்பு பழைய பேப்பர் மார்ட்டில் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஒரு பாதியிலையும் மண்கலவை நம்ம எப்படி போடுவோம்னு வீடியோ இருக்குது. அதை பார்த்து நீங்கள் அதில் மண்கலவை ஃபில்லப் பண்ணிக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயத்தை கடையில் வாங்கி ஒரு வெங்காயமாக ஒரு அரை அடிக்கு ஒரு வெங்காயம்னு அதில் புதைச்சி வச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுத்துட்டே வாங்க. 2 மாதத்தில் இந்த மாதிரி வெங்காயம் அறுவடையை நாம் பண்ணிடலாம். வெங்காயம் வளர ஆரம்பிக்கும் போது, அதாவது வளர்ந்துட்டே இருக்கும்போது கூட நம்ம அந்த வெங்காயத்தால் அறுவடை பண்ணி சூப்பு, ஆம்லேட்டு அந்த மாதிரி நிறையா டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை அந்த பிவிசி பைப்பில் மட்டும்தான் வளர்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, எதில் வேணால் வளர்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த வாட்டர் கேனோட மூடி, அப்புறம் க்ரோ பேக்கு இதிலெல்லாமும் வளர்த்துருக்கேன். நல்லா தான் வருது. இருந்தாலும் இதெல்லாம் இப்படி வைக்கும்போது இடத்த அடைக்குது இல்லையா, அது இடம் அடைக்காது. அதனால் அந்த மெத்தடை உங்களுக்கு நான் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஒரு பெரிய இடத்துல வச்சா ஒரே வெங்காயத்தில் 10-15 வெங்காயம் கூட வரும். இதில் வச்சோம்னா ஒரு 5-6 வெங்காயம் வரும். இதுதான் அந்த செட்டப்பு. அந்த பிவிசி பைப்பை ரெண்டாக கட் பண்ணி ஒரு அடி கேப்பில் நான் 4-5 இதில் வச்சுருக்கேன். இதுக்கு எந்த இடமுமே அடைக்காது. மொத்தத்தில் ஒரு அரை அடி இடம் இருந்தாலே போதும். இந்த பக்கம் இந்த பிளாஸ்டிக் கிண்ணத்தை எதுக்கு வச்சுருக்கேன்னா, அந்த மண் கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு. இதில் ஒரு ஓட்டை போட்டு அந்த பைப்பையும் இந்த கிண்ணத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இந்த பைப்பில் அடியில் ஒரு 4-5 ஓட்டை போட்டுக்கணும். அப்போ தான் தண்ணி கீழே எக்ஸஸாக இருந்ததுன்னா சொட்டிடும். இது போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு கம்பம் கட்டிட்டு அதில் நம்ம இந்த கயிறை போட்டு, நல்ல ஸ்ட்ராங்கான கயிறாக போடணும். இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு முடிச்சு தாங்க, 2 கயிறையும் சேர்த்து அப்படியே ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 அடி கேப்பு விட்டு திரும்ப இன்னொரு முடிச்சு, அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை ஸ்டாண்டு வைக்க போகிறீங்களோ அத்தனை முடிச்சை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயத்துக்கு நான் 1 அடி கேப் விட்டு முடிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ புதினா, கீரை, அது மாதிரி புதினாக்கு ஒரு அரை அடி போதும். கீரைக்கு ஒரு 1.5 அடி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எதை விளைவிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டு நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதில் நடுவில் இருந்து ஒரு ரேக்கை நான் எடுத்து கீழே வச்சுட்டேன். அது மாதிரி ஈஸியாக நம்ம எடுக்கலாம், வச்சுக்கலாம். அப்போது இந்த சம்மர் டைமில் இந்த கொஞ்சம் மண்ணை வச்சு இதில் செடி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம், சீக்கிரமாக காஞ்சிடும். அதனால நம்ம சம்மரில் இதை எடுத்து வச்சுட்டு திரும்பவும் நம்ம ஆடி மாதம் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டர்ட்டில் வைன் போட்டிருக்கேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதில் கூட கம்பி வச்சு கட்டியிருக்கேன். என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கலக்கல் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.